ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஈஸ்வர், காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். இது நம்ம வாழை மரம் பாருங்க, இந்தியாவிலேருந்து கொண்டுட்டு வந்தது. வாழை மரம், வாழை கண்டு சின்னதாக கட்டை கொண்டு வந்தோம், மண்ணில் நட்டு வச்சோம். இங்கே பனி காலத்தில் வளரவே இல்லை. அப்புறம் பிடுங்கி இந்த தொட்டியில் பாருங்கள், இந்த தொட்டியில் வச்சு ரூமுக்குள்ளே வச்சுருந்தோம். வச்சுட்டு இப்போ பனிக்காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ வெளியில் கொண்டாந்து வச்சுட்டு இந்த இவ்வளோ தலைஞ்சிருக்குது. இதோட 3 கண்டு கொண்டாந்து வச்சோம். இன்னும் 2 கட்டை இருக்குது தலையில். அது செத்து போயிடுச்சு. இந்த இப்போ தான் வருது, கொடுத்துக்கிட்டு வருது. இந்த பாருங்க, இந்த ஒரு வாழைக்கட்டை தொட்டியில் தான் இருக்குது. இந்த ஒரு வாழைக்கட்டை குறுத்து இருக்குது. அப்புறம் இதை பாருங்கள், நம்ம விட்டு கற்பூரவள்ளி செடி நல்லா இப்போ மழை பெஞ்சிச்சு இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இதெல்லாம் வெங்காயம் அறுவடை பண்ணணும், எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு பாருங்கள். இல்லை வெங்காயம் அறுவடை பண்ணணும். லெமன், இதான் லெமன் கிராஸ். இந்த லெமன் இது டீ போட்டு குடித்தா நல்லாயிருக்கும். நம்மளோட பச்சை மிளகாலாம் காஞ்சிருச்சு. இப்போ வாழை மரம் ஒரு இலை வந்திருக்குது. அடுத்து தக்காளி விதை நாற்று விட்டு நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். தக்காளி செடி நாற்று விட்டு எல்லாத்தையும் பறித்து இந்த நட்டு வச்சுட்டு எல்லாம் ஒரு தொட்டியில் நட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அது எல்லாம் தக்காளி தான். இன்னும் நாற்று பறிக்க வேண்டியது நிறைய இருக்குது. இந்த இருக்குது, இன்னும் நாற்று நிறைய விட்டுருக்கேன். இதுலேருந்து பிடிங்கி நட்டு வச்சேன். இது இந்த இப்போ ரம்ஜான் வேலை ஓடிட்டுருக்கு. ரம்ஜான் அண்ணன் 2 நாள் லீவ் வந்துடும், ஒரு 5 நாள் லீவ் கிடைக்கும். அப்போ தான் பிடிங்கி வேறு இதில் மாற்றி வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செய்து பாருங்கள். இதெல்லாம் ஓமம் எவ்வளோ அநியாயத்துக்கு பூத்து கிடக்கு பாருங்கள். ஓமம் செடி பாருங்கள், விதை ஓமம் விதை வந்துருச்சு பாருங்கள். இந்த பாருங்கள் ஓமம் விதை, ஓமம் எவ்வளோ அநியாயத்துக்கு பூத்துருக்கு பாருங்கள் எல்லாம். இது ஒன்று. அடுத்து இந்த இங்கே பாருங்கள் ஓம செடி. இப்போ தான் கிர்னி பழம் விதை போட்டிருக்கேன். இந்த கிர்னி பழம் விதை போட்டு முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த தெரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸ்வர் காரைக்குடி இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஓகே பாய், see you.